இந்தியா டு மலேசியா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுமையான சூப்பரான ரெசிபி, சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே விரும்பி சாப்பிடலாம். ஃப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படின்னு பார்க்க போகலாம். ஸோ ஒரு பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. ஸ்டிக் மாதிரிக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுங்க. தேவையான அளவு ஒருனா இவ்வளோ இவ்வளோ இந்த சைஸ் பார்த்துங்க. இந்த சைஸ் பொட்டேட்டோ இருந்தால் போதும். ஸோ அதுக்காக தேவையான அளவு தான் சொல்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், லெமன் ஒரு துண்டு, அவ்வளோதான். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கில் வந்து பவுலில் ஒரு 2 மக்கு ஆயில் யூஸ் பண்ணிங்க போதும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ முதல்ல என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி வெட்டி வச்சதை, ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு கொதிக்க விட்டு எடுத்துருங்க. 3 மினிட்ஸ் தான், கரெக்டாக 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாங்க. ஸோ இதோட என்ன பண்ணலான்னா சால்ட்டு நீங்கள் இதிலே போட்டுருங்க. கொஞ்சம் சால்ட்டு இதிலே கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா அந்த பொட்டேட்டோவில் வந்து ஸ்வீட் போயிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ 3 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிடுவோம். 3 மினிட் ஆயிடுச்சு. 3 மினிட் ஆனோடனே ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடுவோம். நீங்கள் அவிக்காமல் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக சீக்கிரமாக இருக்கும். ஸோ இது நல்லா கொஞ்சம் தண்ணியெல்லாம் கீழே இறங்கட்டும். ஸோ இப்போ முதல்ல வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 பவுல் ஊற்றி நல்லா ஸ்லோ ஃபயரில் வைங்க. எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். ஸோ மசாலானா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ண ரெடி பண்ணிடுவோம். ஸோ ஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸ்டெயின் பண்ணோன்னே இந்த சில்லி பவுடர் இருக்குல்ல, அந்த சில்லி பவுடரோட பொட்டேட்டோவும் போட்டுருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு இதோட லெமன், புளிஞ்சு விட்டு சால்ட் அதிலே போட்டுட்டோம். பத்தாததுக்கு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ போட்டு அதையும் ஸோ சால்ட்டு போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. எடுத்துகிட்டு இதோட கார்ன்ஃப்ளவர், ஸோ அவ்வளோதான். எண்ணெய் சூடாகட்டும். ரைஸை வந்து இதில் இறக்கிடுவோம். ஸோ மீடியம் ஃபயரில் வைங்க. ஸோ இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகி மேலே வரும். அந்த வர ஸ்டேஜில் நம்ம எடுத்துருவோம். எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு கடையில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி அதில் பொட்டேட்டோ போடுறீங்க. போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு லைட் ப்ரௌன் ஆகி அப்படியே பொட்டேட்டோலாம் மேலே வரும். கீழே இருக்க பொட்டேட்டோஸ் எல்லாம் மேலே அப்படியே வரும்போது எடுத்துடலாம். ஸோ இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. ஆன பிறகு எடுத்துருவோம். இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரைஸு. ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாயிருக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள்.